ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு இப்போ பார்க்கலாமாங்க. சரவணனும் அங்கே கடைக்கு டைம் ஆயிடுச்சு, அங்கே டெலிவரி எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடைக்குமே கிளம்பிட்டுறாங்க. இங்கே எதுக்குடா போகிற, இன்னைக்கு தீபாவளி இல்லை, நீ கடைக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிட்டுறாங்க. அதை கேட்டு சரவணனும் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா சரவணனுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்காம அவருக்கு கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணமே இங்கே மயில் தான். ஏன்னா மயில் நிறைய விஷயத்த பற்றினா இங்கே சரவணன்கிட்ட மறைச்சி வச்சுருக்காங்க. அதில் ஒரு 2 விஷயம் மட்டும்தாங்க சரவணனுக்கு தெரியும். அதுக்கே இங்கே சரவணன் மயில் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே மயிலுக்கிட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் நிறைய விஷயம் தெரிய வரும்போது இங்கே சரவணன் என்ன பண்ணுவதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் பாண்டியனும் சொன்னதும் இங்கே சரவணனும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பட்டாசு அடிச்சுக்கிட்டு இருக்க அங்கே மயில், அரசி, இங்கே கோமதி எல்லாருமே உட்காந்துக்கிட்டு அங்கே அதிரசம் எல்லாமே செஞ்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனாவுமே மயிலக்கா நீங்கள் எப்போயாவது படத்துக்கு இது போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே மயிலுமே அங்கே நான் 10வது படிக்கிற போது போனேன். அப்போ 2010 நான் ஒரு டைம் தான் போனேன். அப்போ ரொம்பவே ஜாலியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே உடனே மீனாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. அப்போ அக்கா உங்களுக்கு 30 வயசா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கேட்குறாங்க. உடனே இங்கே மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. இங்கே கோமதி, ராஜி, அரசி எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்குது. அங்கே அதை நின்று சரவணனும் கேட்டுடுறாரு. உடனே அங்கே எதேதோ சொல்லி மயிலுமே இல்லை 2010 நான் 5வது படிச்சுட்டு இருந்தேன், அப்போ தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மீனாவுமே என்னக்கா நீங்கள் உங்களுக்கு 30 வயசு ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் நாற்றுக்கு சும்மா திக்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கரெக்டாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எனக்கு மறந்துருச்சு, அது வீட்டில் ஆதார் கார்டு கூட மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு எத்தனை வருஷம் பிறந்ததுன்னு கூட தெரியல, அதனால நாங்கள் சும்மா பொய்யா ஒரு டேட்டா பத்து கொடுத்து நாங்கள் ஆதார் கார்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே எங்கள் சரவணனுக்கு கொஞ்சம் சந்தேகமும் வருது. மறுநாள் எங்கள் பழனிவேலும் சரவணனும் கடைக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே மயில் அவங்க அப்பா மாணிக்கமும் அங்கே கடைக்கு வந்து என்ன மாப்பிள்ள எல்லாம் இன்றைக்கி தீபாவளிக்கு நல்லா சேல்ஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கவும் உடனே பழனிவேலும் மாப்பிள்ள எனக்கு கொஞ்சம் டெலிவரி இருக்குது, நீ கடையை பார்த்துக்கோ, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் கிளம்பிடுறாரு. அங்கே பாண்டியனும் இன்னும் கடைக்கே வரல. அங்கே மயிலவங்க அப்பா மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சரவணன் மயிலவங்க அப்பா கிட்ட, மாமா நான் மயிலை கொஞ்சம் சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், அதனால் அவள் ஆதார் கார்டு வேணும், அவளை கேட்டால் கொடுக்க மாட்டா, அவளுக்கு நான் சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன், உங்ககிட்ட அவள் ஆதார் கார்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த ஆதார் கார்டுமே வாங்கிட்டுறாரு. வாங்கினதும் அந்த டேட்டா பற்றி பார்த்ததுமே இங்கே சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா மயிலுக்கு 30 வயசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுக்குமே தெரிஞ்சிருது. அது தெரிஞ்சதும் இங்கே சரவணன் பயங்கர கோபமாகவும் அங்கே மயிலுக்கு இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் மறைச்சி வச்சுருக்காளோ, இங்கே வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தா, காலேஜ் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 10வது கூட முடிக்காமல் இருந்தா, இப்போ இது ஒரு பிரச்சனையாக இன்னும் எத்தனை விஷயத்த அவள் பொய் சொல்லி மறைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது. அங்கே வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பழனிவேலும் டெலிவரியில் முடிச்சுட்டு அங்கே கடைக்குமே வந்துடுறாங்க. என்னடா இங்கே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கு மாப்பிள்ள, என்ன வேலையெல்லாம் பார்க்கலையா, அங்கே கஸ்டமர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவர் திணறிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சரி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால உட்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்கிறாரு. அது கேட்டுடும் பழனிவேலு, மாப்பிள்ள நீ உட்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலும் போயிட்டு அங்கே வந்த கஸ்டமருக்கு தேவையான பொருளையும் கொடுத்து அமுச்சு விட்டுறாங்க. மாப்பிள்ள உனக்கு டயர்டாக இருந்தால் சொல்ல, வீட்டுக்கு கிளம்பு, நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கூட வா, நான் பார்த்துக்கிறேன் கடையை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே சொல்லவும் உடனே இங்கே சரவணன், இல்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு சரியாயிடுச்சு, ஒரு டீ சாப்பிட்னா எனக்கு சரியாயிடும், நீங்கள் நம்ம 2 பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே மாணிக்காமல் கடையில் விட்டுட்டு போனால் அங்கே காசோ ஏதோ எல்லாம் எடுத்து வச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலை இங்கே விட்டுட்டு அங்கே சரவணன் மட்டும் காஃபியை வாங்கிட்டு வந்ததுக்கு போகிறாரு. மாமா நீங்கள் கடையில் இருங்க, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே மாணிக்கம், மாப்பிள்ள எனக்கு அப்படியே ரஸ்க்கும் காஃபி ஸ்ட்ராங்காகவும் வாங்கிட்டு வந்துருமாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் சொல்கிறாங்க. அங்கே மாணிக்கமாக பார்த்து பயங்கர கோவமாகவும் அவங்க சைலண்ட்டாகவும் போயிடுறாங்க. இந்த கடைக்கு அவங்க எதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. இந்த கடையை சுரண்டி சாப்பிட்டு போகிறதுக்கு வராரா இல்லை இந்த கடைக்கு வேலைக்கு வராரான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எங்கே சரவணன்னு நினச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாண்டியனும் வீட்டில் இருந்து கடைக்குமே வந்துடுறாங்க. என்ன சம்மந்தி இன்றைக்கி என்ன சேல்ஸ் நல்லா இருந்துச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அதெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா தீபாவளி சீசனில் அதனால இப்போ சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே பாண்டியன் கேட்டு சரி இன்னைக்கு கணக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்க்கறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கணக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க பழனிவேலை கூட்டு பழனி இங்கே சரவணன் எங்கே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் போனான் டீ கடைக்கு டீ வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே சொல்லுவோம். உடனே இங்கே ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுக்கணும், அவர் தரேன்னு சொல்லிட்டு இருந்தார், ஆனால் கடைக்கு வரான்னு சொல்லியிருந்தார், ஆனால் வரல, நீங்கள் வீட்டானே போயிட்டு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலை அமுச்சு விட்றாங்க. இங்கே மாணிக்கமுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த 10,000 நாம் தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே நிறைய பிரச்சனையே வருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 வேறு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பழனிவேலுமே போயிட்டு அண்ணா அங்கே மச்சான் அமுச்சு விட்டாரு 10,000 தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களேமே, அது நீங்களே வரேன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் வரல அப்படின்றதுனால என்ன அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்ட கேட்கவும் உடனே அந்த அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 10,000 அன்றைக்கி அவங்க சம்மந்திக்கிட்ட கொடுத்துட்டு வந்தேனே அவர் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்கள் பழனிவேலுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா அந்த 10,000 3 நாள் ஆகியுமே இன்னும் பாண்டியன்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து மச்சான் அந்த பணத்தை இங்கே இவர்கிட்ட தான் கொடுத்தாங்களாம், இவர் உங்ககிட்ட கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சம்மந்தி அந்த 10,000 உங்ககிட்ட தான் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் சம்மந்தி அந்த 10,000 கொடுத்தாங்க, எனக்கு ஞாபகமே இல்லை, நான் அது ஜோப்பிலே போட்டுட்டு போயிட்டேன், அது வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன், நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்ன சம்மந்தி இங்கே வர கஸ்டமரு காசு கொடுத்தாங்கன்னா அதை வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இங்கே கடையில் கல்லால் தான் வைக்கணும், நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிடுறாங்க. ஏன்னா நாளைக்கு அந்த அமௌண்ட்டை இங்கே மாணிக்கம் எடுத்துகிட்டு வரலாம் அங்கே பெரிய பிரச்சனையே ஆகும். ஏன்னா அவர் இங்கே சீர் செய்யறதுக்காக தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அங்கே மாணிக்கம்மை அந்த கடையிலே வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படியும் சொல்லி சமாளிச்சிடுறாரு இங்கே மாணிக்கமும். அதுக்கப்புறம் சரவணனும் வந்துடுறாரு. சரவணா அன்றைக்கி டெலிவரி இருக்குது, நிறைய டெலிவரி இருக்குது, நீ இதுக்கு குடிச்சிட்டு நீங்கள் 2 பேரும் டெலிவரிக்கு போயிடுங்க, ஏன்னா இன்றைக்கி எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிட்டுறாங்க. அங்கே இன்றைக்கின்னு பார்த்து எந்த சேல்ஸுமே இல்லாமல் எல்லாருமே சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே மாணிக்கமும் உட்காந்துக்கிட்டு அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தினைக்குமே அங்கே கடையில் இருக்கிற ஜூஸை குடிச்சிக்கிட்டே இருக்காது. ஏன்னா அது சேல்ஸ் ஆகுதோ இல்லையோ இவர் எடுத்து குடிச்சிருக்கிறத பார்த்துட்டு பாண்டியனுக்கு பயங்கர கோபமும் இருக்குது. என்ன சம்மந்தி தினைக்கும் நீங்கள் ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பசி இருந்தால் சாப்பிடுங்க, போயிட்டு கடையில் இருக்கிற பொருளெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு நாய்க்கு குடிக்கலாம், நீங்கள் டெய்லியும் இது மாதிரி குடிச்சிங்கன்னா இங்கே எதுக்கு அந்த நம்ம இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்கிறாங்க. உடனே சம்மந்தி இது குடிக்கிறதுக்கு தானே இருக்குது, எடுத்து குடித்தா என்ன, வேணா என் சம்பளத்தில் கழிச்சுங்க சம்மந்தி நான் அதுக்காக சொல்லலை, நீங்கள் இந்த கடையில் இருக்கிறது நீங்கள் பொருளை எடுத்து குடிக்கக்கூடாது, ஏதோ ஒரு நாள் நீங்கள் குடிக்கலாம், அதுவும் நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சிங்கன்னா என்ன ஆகுறது, நீங்கள் ஒரு மாதத்துக்கு குடிச்சிங்கன்னா 30 ஜூஸ் எல்லாம் குடிப்பீங்க, அதோட கணக்கே நீங்கள் எங்கேயோ போதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிடுறாங்க. அங்கே சம்மந்திக்கிட்ட நம்ம எப்படி பேசுகிறதுன்னு சொல்லிட்டு பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு அங்கே சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வீட்டுக்குமே போய்ட்றாங்க. உடனே அங்கே மயிலுமே பார்த்துட்டு வாங்க நீங்கள் சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீ கொஞ்சம் உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே கோமதியுமே இங்கே சரவணன் வாடா சாப்பிடுவ என்ன உள்ளே போகிற பசி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே சரவணனும் அம்மா எனக்கு பசிக்கலம்மா, எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே கிளம்பிடுறாங்க. இங்கே மயிலுமே உள்ளே போகவும் மயில் நீ என்கிட்ட என்னென்ன உண்மையை மறைச்சி வச்சுருக்க, நீ எவ்வளோ போய் என்கிட்ட சொல்லி வச்சுருக்கியோ அத்தனையே இப்போ நீ என்கிட்ட சொல்கிற, இல்லைனா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, இப்போ உன்னை பற்றின விஷயத்த எல்லாமே இப்போ அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் நான் சொல்லி உன்னை இந்த வீட்லேயே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் என் மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. நீ அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருந்தல, நான் 10வது படிக்கிற போது 2010 நான் படத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே உனக்கு 30 வயசு ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கல்ல, நீ அப்போ எனக்கு 30 வயசெல்லாம் ஆகலை, கம்மியாக தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ மறைச்சிக்கிட்டு இருந்த, எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருந்துச்சு, அதனால தான் நான் உங்கள் அப்பா கிட்ட ஆதார் கார்டே வாங்கிட்டேன், உனக்கு அங்கே அண்ணி சொன்ன மாதிரி உனக்கு 30 வயசு தான் ஆகுது, இந்த விஷயத்த என்கிட்ட இந்த எதுக்காக மறைச்ச, நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட பொய் சொல்லி நடிச்சுக்கிட்டு என்னோடய வாழ்க்கையே கெடுத்துட்ட, நீ என்னோடய வாழ்க்கையை கெடுத்தது இல்லாமல் என் குடும்பத்தவே ஏமாற்றி உன்னை
என் தலையில் வேற கட்டி வச்சுட்டாங்க. உன்னை இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்தேன்னா நான் நிம்மதியாகவே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கர கோவமாகவும் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேங்க நீ துணியெல்லாம் பேக் பண்ணு, நான் உன்னை ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு வரேன், நீ இனிமேலுக்கு இந்த வீட்டுக்கே வராத, நீ 2-3 நாள் அங்கே இரு, அதுக்கப்புறம் அப்பா உன்னை என்னத்துக்கு நீ அங்கே போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா எல்லாம் உண்மையும் சொல்லிட்டு இது மாதிரி தான் என்னோடய வயசும் நான் இது மாதிரி போய் சொல்லிட்டேன், இது மாதிரி நான் காலேஜ் படித்ததும் போய் சொல்லிட்டேன், இது மாதிரி நீ எதுனாலும் எந்த காரணம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீ மறுபடியும் அந்த வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்த்துறாத அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கர கோவமாகவும் அங்கே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன இங்கே மயிலுக்கு ரொம்பவே பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் உங்ககிட்ட எதுவும் தெரியாமல் இந்த பொய்யை சொல்லிட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் விழுந்து பார்க்குறாங்க. அப்போயுமே சரவணன் மனசு மாறுற மாதிரி தெரியல. ஏன்னா அங்கே மயில் ரொம்பவே பொய் சொல்லி அங்கே சரவணனை கட்டிட்டு வந்தது இல்லாமல் அந்த பொய்யெல்லாம் இத்தனை நாளாக மறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிது. இங்கே சரவணனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அங்கே எல்லாமே பேக் பண்ணிவிட்டு இங்கே மயிலுமே வெளியே வராங்க. உடனே இங்கே கோமதியும் பாண்டியனும் பார்த்துட்டு என்ன இன்றைக்கி ஊருக்கு போறிய மயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னும் என்கிட்ட எந்த விஷயமும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே எங்கள் மயிலும் அங்கே எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியலையா, அதனால சரி ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே கோமதியும் பாண்டியனும் சரி ஓகே, கொஞ்சம் சீக்கிரமாக நல்ல டாக்டரை பார்த்து, ஏன்னா அடிக்கடிக்கு ஜுரம் வருது போல், நல்ல டாக்டரை பார்த்து நீங்கள் அதை சரி பண்ணுற வேலையை பாருங்கள். சரி மயில் நீ போய்ட்டு சரவணன் நீ போய் விட்டு தந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனும் கூட்டிகிட்டு மயிலை அவங்க அப்பா வீட்லேயும் விட்டுட்டு வந்துடுறாரு. விட்டுட்டு வந்ததும் அவங்க அம்மாவும் மயில் அவங்க அம்மா ரொம்பவே பதட்டமாகவும் இங்கே ஏன் மாப்பிள்ள எதுக்காக இவளை இங்கே விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன பொய்க்கெல்லாம் இவளை என்ன பண்ணியிருக்குமே தெரியாது, ஆனால் இவள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எங்கள் வீட்டில் வெறியும் விட்டுட்டு வரேன், அவளை அசிங்கப்படுத்தாமல், இல்லைனா உங்களை வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே அவங்க மயில் அவங்க அம்மாவுக்கும் மாணிக்கமுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பதட்டமாகவும் இருக்குது. மயில் எப்படி தான் வாழ போகிறா அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம இந்த பொய்யெல்லாம் சொல்லி அந்த கல்யாணத்தை நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா அவங்க அப்பாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சரவணனும் பயங்கர கோவமாகவும் அங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இன்னும் வீட்டுக்கு போயிட்டு அங்கே பாண்டியனும் இங்கே கோமதியும் கேட்குறாங்க, என்னடா சரவணன் இங்கே தீபாவளி நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே இது மாதிரி ஆயிடுச்சு, அங்கே மயில் வேறு கூட்டிகிட்டு போய் அங்கே விற்றுட்டு வந்துட்டேன், இங்கே சரிவா நீ கடைக்கு போனதுலேருந்து நீ ஒன்றும் சாப்பிடல, நீ சாப்பிட்டுக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கோமதியுமே கூப்பிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா ரொம்ப இது வருத்தமாக இருக்க, ரொம்பவே கோவமாக இருக்க மாதிரி இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கேட்கவும் உடனே எங்கள் சரவணன் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, காத்தாலேருந்து என்னன்னு தெரியல, ரொம்பவே தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் எனக்கு கொஞ்சம் உடம்பே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. மீனா ராஜி எல்லாம் 2 பேரும் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே செந்திலுமே வந்து மீனா அவ்வளோதான் வா நம்ம வீட்டுக்கு போகலாம், ஏன்னா அங்கே நம்ம இங்கே இருந்தால் கரெக்டாக வராது, நீ ஃபஸ்ட்டு வா நீ, ஏன்னா இந்த தீபாவளியே நம்ம வீட்டில் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் நீ எங்கே கொண்டாடலான்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன், நான் உங்ககிட்ட என்ன சொன்னாலுமே தெரியாது, தீபாவளி இங்கே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இல்லை, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே கூப்பிட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்தா கோமதியுமே என்னடா இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு தான் போவீங்க, என்ன அறிஞ்சிட்டு அங்கே இதனா விட்டுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே ரொம்பவே கோவமாகவும் அங்கே செந்தில்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே செந்தில் அம்மா நாங்கள் தனியாக போயிட்டோம், இதே தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஆசைப்பட்டதுனால தான் நான் இங்கே வந்தேன், இல்லைனா நாங்கள் தீபாவளியை அங்கே தான் கொண்டாடணும், ஏன்னா தனியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இந்த கோமதிக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா செந்தில் இது மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமதி கஷ்டமாக இருந்தாலுமே அதான் நீங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒன்று நினச்சிக்காதீங்க, ஏன்னா அவர் அது மாதிரி தான், ஏன்னா அங்கே கூட்டிகிட்டு எனக்கு இங்கே இருக்கிறது தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனால் என்ன அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அங்கே நடத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அங்கே போனதுலேருந்தே அவர் பிஹேவியர் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலத்த, நீங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதீங்க, அவர் கொஞ்ச நாள் தான் அங்கே இருக்க முடியும், ஏன்னா ரொம்ப நாள் அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் இது மாதிரி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் பாண்டியனும் என்ன கோமதி என்ன வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா, உங்கள் பையன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருக்கியா, அவன் எப்போவுமே அதே மாதிரி தான், ஒரு அம்மா கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாது, அவன் தனியாக போனதுலேருந்து அவன் ஆளையே மாறிட்டான், அதனால தான் எனக்கு அவனை பார்த்தா கூட பிடிக்கிறதில்ல, ஆனால் அவன் கொஞ்சம் நல்லா இருக்கான்ல எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சொல்லிடுறாங்க. அவன் பேசுகிறதெல்லாம் நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காத, ஏன்னா நம்ம பசங்க கடைசி வரையும் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது, ஏன்னா
ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா நாம தான் அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீ எல்லாம் அவன பற்றியெல்லாம் நினைக்காத. ஏன்னா அவன் உன்னை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே பாண்டியனும் கூட்டிகிட்டு போயிட்டு, கோமதி நீ இப்படியெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, குமாரும் அரசிக்கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாரு. ஆனால் அரசி மனசு இறங்கி வர மாதிரியே தெரியல. அரசிக்கிட்ட நம்ம எப்படியாவது பேசி அவள் மனசில் இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்கே முத்துவேலும் சத்தியவேலும் இங்கே பழனிவேலுக்கிட்ட நம்ம எவ்வளோ சொன்னாலையுமே அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு தொழிலாம் நம்ம நல்லா இருக்கணும், ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எவ்வளவோ மனசு வச்சு சொன்னாலுமே அவன் கேட்டுக்காம இங்கே பாண்டியன்கிட்டும் பேசாமல் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவனோட சரி, எதுவுமே பற்றினா சொல்லாமல் அவன் சைலண்ட்டாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலும் முத்துவேலுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சத்தி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏன்னா இத்தனை நாளாக அவன் இது இருந்துட்டான், அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவன் வரணும்ல, அவன் வந்துடுவான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.